மணக்க, நான் மணக்க ரிஷி மணக்க. இதான் எந்த இடம்? இதுதான் தேவலோகம், பொன்னுலகம், பூலோகம் என்று அழைப்பார்கள். இருந்தாலும் தேவகோமனுக்கு மனைவியாக இருந்து வருகிறேன். எனது பேர் தான் இந்திராணி, இந்திராணி அழைப்பார்கள். இருந்தாலும் சாமியை பார்க்க வேண்டும். அதுக்கு முன்பதாக மாங்கொத்து பார்க்க வேண்டும். டே காவலா, திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வீழாடும், திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். சிங்காரமயிலாகி தோற்றம் உண்டு, சிறப்புடனே தந்த தோற்றம் உண்டு, சிங்காரமயிலான தோற்றம் உண்டு, சிறப்புடனே தந்த தோற்றம் உண்டு, சிங்காரமயிலாகி தோற்றம் உண்டு. உனக்காக மனக்கோவில் கொஞ்சமில்லை, திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். எதிரொலிக்கும், எதிரொலிக்கும், எதிரொலிக்கும். இருந்தாலும் சாமியை பார்க்க வேண்டும். அதுக்கு முன்பாக காவலனை பார்க்க வேண்டும். டே காவலா, தெளிவாக பேச வேண்டும். சுற்றிலும் உன்னை தேடி வர நீ சொல்ல வேண்டும். சீக்கிரமாக சென்று என் மனைவி இந்திராணி இருப்பாங்க, கையோடு அழைச்சிட்டு வாடா. அப்படின்னு யாரே சொன்னாரு? உன்னை கணவன் என் சுவாமி சொன்னார். சுவாமி அப்படியா? சொல்ல முடியாது. அப்படியே ஆகட்டும். சொல்லமா கோவிலமே. எங்கே என் மனைவி இந்திராணி அழைத்து வரும்படி கட்டளை இது கையோடு அழைத்து வரங்க. அப்படி என்ற சீக்கிரமாக எடுத்து கொண்டு வா. சுவாமி இந்திராணி மலர் தூவி சிறந்தாத்தி
தேவாதி தேவா என்ன ஐயோ என்ன என் மனைவி என் பாதத்தில் இருந்து பணிந்து கொண்டிருக்கிறேன். என்ன பண்ண என்ன பண்ண தலையில ஏண்டா நாங்களாம் யாருடா தேவநாட்டை சேர்ந்தவர்கள். தேவருக்கெல்லாமா பேணு பூசி அது பேணு வச்சுக்கிறாங்க பேணு என்னடா பேணு வச்சுது அப்ப தேவருக்கெல்லாம் அது பிடிக்காதா நரை திரை முப்பு சாக்கடை என்று சொல்லப்பட்ட எதுவுமே நான்கும் சேராது எதுவுமே உங்ககிட்ட சேராது என்றும் இளமையாகவே இருந்து கொண்டிருப்பு எதற்காக இந்த அமுதத்தின் பெருமை அமுதத்தின் பெருமை ஐயோ இல்ல கேளு. அது அம்மா உட்காந்துக்கிறாங்க பாருப்போ சுவாமி தேவாதி தேவா தேவருக்கெல்லாம் தருவா அன்பு மனைவி ஆசமனைவி வாழ்த்துக்கள் சுவாமி இந்திராணி, சுவாமி நீ கேட்கறது தான் நல்லது இந்த கார் உள்ளளவு கார் உள்ளளவு அந்த பஸ் உள்ளளவு லாரி உள்ளளவு எது உள்ளளவு கார் உள்ளளவு அந்த பஸ் உள்ளளவு இந்த லாரி உள்ளளவு நீ வாழக்கா வாழக்கா ஏண்டா, இங்க வா நீ தேவநாட்டு மாதிரியா இல்ல ஓ என்னமோ கார் உள்ளளவு பஸ் உள்ளளவு லாரி உள்ளளவுனா என்ன அம்மா ஐபாஸ் ரோட்ல கை காட்டாளா என்ன அது என்னவோ தெரியல புளியா கை காட்டுறது கூட புளியா பாட்டு வெட்டாங்களா யாரு யாரு? நீ என்ன பூலோகவாசியா நீ பூலோகத்துல லாரிக்கு காருக்கு பாடிய கட்டுறாங்க உள்ளளவு எடுக்க லாரிக்கு பாடி போடுவாங்களா அங்க போய் போய் கேட்டு பாரு சும்மா ஆம்பளை சிங்க மாதிரி அடிக்குது அப்புறம் எறும்புல கால விட்டுருந்தேன் இந்த அநியாயத்துக்கு நான் எங்க போவேன் காலில் அடிச்சு வலி தாங்க முடியாத உட்காடுறேன் எறும்பு புத்துல காலை விட்டுறேன் ஈச புத்துல காலை விட்டுறேன் அவங்க கை தள்ளிட்டாங்க விளையாடும் போது நான் மேல தட்டும் போது அவங்க கீழே விட்டாங்க கையை என்னத்தை விட்டாங்க கீழே கை 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 என்ன இப்படி காட்டுறாது இப்படி காட்டுறாது இப்படியா காட்டுறான் அப்படி அப்படி இதெல்லாம் உன்னால வந்தது சுவாமி சரி எடுத்து வாழ்க்கை வாழ்க்கை பிள்ளை மாதிரி என் மனைவி அழைத்தா இருந்ததை கட்டளையிட்டு ஆனால் இன்று அழைத்திருந்து விட்டாய் உன்னை வெறுத்தும் புண்ணியம் இல்ல நீ ஒரு விகடகவி உன் வேலை அதுதான் இப்பதான் நாய் இத்த பிடிச்சி பேசுறேன் எதை பிடிச்சி பேசுறேன் எனக்கு அப்படியா அதனாலே முன்ன போனாலும் முட்டுது பின்னால வந்தாலும் வதக்குது அப்ப நான் என்ன மாடு அப்புறம் பாரு, அப்படியே சொல்றாங்க. அப்ப முன்ன போனா விட்டதுன்னா என்ன மாடா இல்ல பின்னாடி கூட கழுதை கழுதையா? என்ன சொல்ற? அப்புறம் கழுதா? என்ன பண்ண அந்த மாதிரி இன்னொரு நாளைக்கு சொல்ற மாதிரி நினைச்சுக்காத. ஆ. அவரு போய் கழுதை சொல்றான். ஆ. நீ கழுதையா நீ? ஏண்டா வார்த்தையில பௌந்தமான வார்த்தை அவர் வெளியே தைக்காத பிக்காத சொன்னார் அத மறுபடியும் 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 கோவம் வரவங்களா? ஆ. வாங்கூட சொல்ற மாதிரி. அதானே அவரு போய் கழுதைன்னு சொல்றான். இன்னொரு நாளைக்கு அது மாதிரி கழுதைல போறான். அவர் கழுதையா அவரு? கழுதை. இன்னொரு ஐட்டு கேள்றேன் கேள்றா இல்ல சொல்றேன், நான் தான் சொல்றேன். கேட்கணும் நானு? கழுதைன்னு ஒண்ணு சொல்லுவோம். அதான் நான் கேட்டேன் சொல்ல முடியாது. இப்ப என்ன சொல்ற இப்ப நீ சொன்னது என்ன நான் சொல்ல மாட்டேன் ஏன் பையன்? அதான கேட்டேன் அவர் சொல்லத்தான் சொல்லணும். சரி சரி இங்க வா அதனால
என் மனைவி அழைத்தார்ந்து கட்டளையிட்டேன். கணவன் மனைவிக்குள் 1000 இருக்கும். ஒரு ஏனென்றால் 500 கூட ஏன்டா நான் வட்டி கடையை விடுறேன். நான் ஒரு பொட்டி கடை வைக்கிறேன். 1000 என்று தெரிவித்தேனே, என்ன தெரியுமா? மாதிரி, அதாவது குடும்ப அந்தரங்க ரகசியங்கள். அதனால் நான் 1 வார காலம் ஆயிருந்தேன் என் மனைவியை பார்த்து. அஷ்டத்துக்கு பாலர்கள் அவரவர் வேலை செய்கின்றார்களா அப்படி என்று அதே கதியாக இருந்து விட்டேன். இன்று என் மனைவிடத்திலே சற்று மனம் விட்டு பேச வேண்டும். மாங்கொத்து இங்க வாடா. நீ லீவு கேட்டல, எனக்கு லீவு வேணும் இல்ல, நான் உனக்கு லீவு தரேன். வீட்டை போய் ரெஸ்ட் எடுப்போம். போடா. இந்த அம்மா இங்கிலீஷ் பேசுறாங்க, தமிழ் பேசுறாங்க. 2 கடை பேசுறேன். ஓ ஏனென்றால் அது அம்மதத்தில் நீ பல ரகசியம் பேச போறீங்க. ஆமாண்டா. ஆனா நீ பேசலாம். நீ பேசலாம் தான் நினைக்கிறா. ஆனா வகுறு தான் முட்டுன்னு நினைக்கிறேன். இங்க வா, இங்க வா. அப்படியே இந்த சாட்சி எடு, அளவு எடு. இதுதான் இருக்குது. அப்படியே வச்சுக்க. இங்க வா, இதோட இருக்குதா? அப்படியே வச்சுக்க. அளவு எடு. இந்த முதுகுல பாதி நிக்குது, வகுத்துல பாதி நிக்குது. இது எங்க போறதான்? இது கீழே தொங்குது மோனா. டேய் போடா, லீவு தானே கேட்ட. போடா. அடடா போடா போறோம். போடா. போடா காமாட்சி. போடா ஐயோக்கா. போடா வேமாயி. போடா குட்டக்கார. ஞாபகம் மாட்டா. போடா கந்தில. டேய் சாமிடா. அமர கூட வேண்டா. அந்த மாதிரி என்ன கேள்வி? நான் ஒண்ணு கேட்கல. ஒண்ணு கேப்பனா அதானே. அந்த மாதிரி என்ன கேள்வி நான் உள்ள போறேன். அப்ப இது வரைக்கும் கேட்டது என்ன இல்ல. சத்தியமா ஒண்ணு கேட்க நான் மறந்துட போறேன். இந்த மாதிரி என்ன கேள்வி சொல்லுங்க. அம்மா இப்படி எல்லாம் பேசுறேன். வயிற்றுக்கு என்ன ராஜா சாப்பிடுறேன்? பீய தின்றான். டேய் அழகு. போறான். டேய் அழகு. என்ன அம்மா? டேய் போடா. அதுக்கு தாங்க. டேய் காலாலே சுவாமி இந்த இதையா சுவாமி அமுதத்திலே தோன்றிய நீ உண்மைதான். உனக்கென்று நான் எனக்கென்று நீங்கதான். என்றும் 16 வயது உடைய மண்கேகவே லீவு சொல்லி நாலு சொல்லுங்க. ஏண்டா ஒரு வாரம் எடுத்துட்டு போ. ஒரு வாரம். ஆமாண்டா. ஆனா ஒரு நாள் கேட்டப்போ அப்ப கேட்டேன். கொடுக்கல. கொடுக்கல. இப்போ ஒரு வாரம். ஒரு வாரம் லீவ் போ. அதனால் உனக்கு மட்டும் வயது என்றும் 16 வயது உடைய மண்கேகவே உண்மைதான் சுவாமி. அமுதத்தில் தோன்றியவளா. ஆமா. அதனால் உன்னை பார்க்கும் பொழுது இதய ராணி சுவாமி பூர்வமாக ஒரு வாரம் நான் எத்தினால ஒரு வாரம் அவசரத்துக்கு போறது 7 நாள்டா. ஒரு வாரம்னா 7 நாள். 7 நாள்னா ஒரு வாரம். ஆமா. ஒரு வாரம்னா 7 7 நாள். நாள். டிக்கெட் மோட்டார் வந்தான். அதிகமா லீவ் போட்டேன்னா சுவாமி அப்படி இருந்த போதிலும் ஆமா. இன்று உன்னை பார்க்கும் பொழுது பூர்வமாக 7 நாளைக்கு எனக்கு சம்பளம் உண்டா இல்லையா? ஏண்டா இங்க வாடா, அவசரம் தெரியாம வரையடா. 7 நாளைக்கு சம்பளம் கொடுத்துட்டான். உனக்கு லீவு கொடுத்து சம்பளம் கொடுப்பாங்க. அவனுக்கு அவனுக்கு லீவ் கொடுத்து சம்பளம் கொடுக்குறான்டா. சம்பளம் கொடுக்க மாட்டேன். நீங்க என்ன கட்டு? உனக்கு சம்பளம் 7 நாளைக்கு சம்பளம் இல்ல. லீவு தான் வாங்கிக்கிறியா? லீவு தான் வாங்கிக்கிறேன். வேலை செய்யறதா சம்பளம் உண்டு. வேலை செஞ்சாதான் சம்பளம். வேலை செய்யறதா சம்பளம் இல்ல. அப்ப லீவே வேணாம். நீங்க எப்படி கசம்பு சம்பளம்? சுவாமி எனக்கு சம்பளம் கொடுக்குறியா? டேய் இங்க பாடா. உனக்கு 7 நாளைக்கு சம்பளம் தரேன். லீவு கொடுக்கலாம். எந்தெந்த நேரத்துல எதை கேட்கணுமோ அப்படிதான் கேட்கணும். நீ போடா. இப்ப அந்த அம்மாவுக்கு தாங்கல. போடா. கொஞ்சம் அப்படி போடா. போடா. பூர்வமாக 7 நாளைக்கு சாப்பாடு இல்ல. ஐயோ பாதே. உனக்கு ஏண்டா உனக்கு 7 நாளைக்கு சம்பளமும் கொடுத்து லீவும் கொடுத்து அதுல சாப்பாடுமா போடுவாங்க. ஏண்டா மனசாட்சி இல்லையாடா உனக்கு? சாப்பாடு போட மாட்டீங்களா? சரி போறேன்டா அப்பா. எங்க நிலைமை புரிஞ்சுக்கலாம். ஆமாண்டா. போடா உனக்கு சாப்பாடு போடா. என்னடா வரட்டுமா? போய் வர. ஆனா போய் வராத. அப்படியே போடு. போடா. அப்பா
புருவம் உறங்கும் ஓடை புருவம் அழைக்கும் யானை பாதி பூத்து குழங்கும் ஓடை சிரித்து மகிழும் சிரித்து மகிழும் நெஞ்சும் அதில் இன்பம் என்றும் தங்கும் வெண்ணிலா முகம் பாடு அது தண்ணிலே தூக்கம் தேடு பண்ணமயிலும் பண்ணமயிலும் அந்த தாமரை தடாகத்திலே இதுவோ இரவு நேரமாக இருக்கிறது. தாமரை முட்டுக்கள் எல்லாம் முட்டுக்களாகவே இருந்து கொண்டே சுவாமி. அந்த முட்டுக்கள் எப்போது மலருமாம் தெரியுமா? அதிகால வேளையிலே, அதாவது நிசப்தமான வேளையிலே, அருண் உதயத்துக்கு முன்பாகவும் சூரிய உதயத்துக்கு முன்பாகவும் அந்த தெண்டல் இருக்கிறது. அந்த தெண்டலாகப்பட்டது தெண்டல் நாம் இருவரும் நம் நாட்டிலே உல்லாசமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கின்ற நேரத்திலே காதலில் கட்டி விடுறவனா இருந்தா யாரா இருக்கணும் சுவாமி? ஒன்று புத்தி இல்லாதவனத்தான். உண்மைதான். அப்படி இருந்த போதிலும் நாம் இருவரும் தேவநாட்டிலே உல்லாசமாக இருக்கிறோம். யாரு கட்டி விடுறோம் பாப்போம். என்ன செய்தால் என்ன செய்ய போனப்ப பருப்பு கிடைக்கிற சட்டி மத்து இது உங்க வீட்டுல மத்த சுவாமி ஏதாச்சும் இது கதை ஆயுதமா? ஏதாயிரம் என்ன ஆயுதமா இருக்கும்? இது எத்தனை போய் மத்து கிடைப்பா? சுவாமி திறந்து விட்டு என்ன முடியும்? நாய் தான் முடியும். நாய் தான் முடியும். நாய் தான் முடியும். அது மட்டும் கிடையாது. அவன் மூஞ்ச பாத்தியா? எப்படி பூசாவை விட்டு டிஸ்டி பொம்மை வைப்பாங்க பாரு. ஓ, கத்தி தோட்டத்துக்கு வைப்பாங்க பாரு. பொம்மை திஷ்டி பொம்மை. ஆமா, அது போல இருக்குது அவன் முகம். அது மட்டும் இல்ல, அது அம்மீச இருக்க பாரு. பெண்கள் பெருக்கவங்க பணி பெண்கள். ஓ,
தொட்டப்ப கட்டை அது போல மீச ஆமா கேட்டாலே சாமி. ஒரு கேள்வி. யாகத்திற்கு கவலைப்படாது. உண்மைதான் ஆனால் நம் நாட்டில் புகுந்தது முதல் தவறு. உண்மைதான் அப்படி இருந்த போதும் அவருக்கு தகுந்த பாடத்தை உன் நாவினாலே புகற்றினாய். இருந்த போதும் வந்தவர் யார் என்று என் கையிலே வச்சிராய். உண்மைதான் சாமி. கொன்று குவித்து விட்டு வருகின்றேன். என்ன சாமி நந்திமத்தில் பால் பழத்தோட காத்து கொண்டு அப்படியே ஆகட்டும், புறப்படு. பாலும் பழம்னா சாப்பிடுவாங்க. டேய், பெண்ணை பேச விட்டு வேடிக்கை பார்க்க போதா? ஏய், நானும் என் மனைவி உல்லாசமாக இருந்து கொண்டிருக்கிறோம். இது என்னுடைய நாடு. எனக்கு சொந்தமானது அமராபுரி. அப்படி இருக்கின்ற நேரத்திலே என் அனுமதி இல்லாமல் திறந்த வீட்டில் நாய் நுழைவது போல் வந்திருக்கிறாயே. ஆய், நீ யார்? எந்த ஊர்? எனக்கு சொந்தமாக அமர உலகம். இந்த அமர உலகத்திலே நான் என் மனைவி உல்லாசமாக மனவிட்டு பேசிக் கொண்டு இருக்கின்ற தருணத்திலே என் அனுமதி இன்றி என் நாட்டின் உள்ளே வந்தது முதல் தவறு. அதனால் நீ யார், எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஒரு பெண்ணை பேச விட்டு வேடிக்கை பார்த்து வேடிக்கை போல் நின்று கொண்டிருந்து ஒரு வீரமாக விவேகமாக நீ யார் என்று கேட்கிறார். கலிமே வேடும் ராமணீஸ்வரன், கலிமே வேடும் ராமணீஸ்வரன், கீதநாத பிரகாச கீதன், கீதநாத பிரகாச கீதன், கலிமே வேடும் ராமணி வாச. சங்கீத வித்துவா வாதன தபசன் வேலை கொடியோ. அப்படி என்றால் இங்கு வந்த நோக்கம் அமுத கலசத்தை பெற்று செல்ல வந்திருக்கின்றேன். என்னடா சிரிப்பான சிரிப்பு? இந்த அமுத கலசம் யாருக்கு சொந்தமானது தெரியும்? தேவராஜ எங்களுக்கு தான் சொந்தம். உன்னை போன்ற அசுர குலத்திற்கு சொந்தமாக தர முடியாது வந்தவனை பார்த்து கொடுக்க முடியுமா? முடியாது. உண்மையாகவா? உண்மை. உடலுக்குமே கட்டி உலகிய கைத்த பையா. உடலுக்குமே கட்டி உலகிய கைத்த பையா. கெட்டு போனாலே சொன்னேன் கேளா கேளா விட்டா. அதை ஒட்டாஜால் இல்லை நீதான் எனக்கு நீ ஒட்டாஜால் இல்லை நீதான் உறுதிகள் பேச வந்தாய். கெட்டு போகாதே சொன்னேன், நீ கெட்டு போகாதே சொன்னேன் கேளா கேளா விட்டோ. அட்டி இல்லாமல் உண்மை அதை செய்து கொண்டேன் நானே. நிலத்தனிலே குலத்தனிலே உடல் தனிலே பிறத்தனிலே நிலத்தனிலே கல்ச்சனிய உடல் தனிலே நில்லுமா எதா.
எங்கள் வழியிலே நீ பங்காளியாக இருந்தாலும் உன்னை பதம் பார்த்து தான் ஒழிக்க வேண்டும். அவகாசம் கொடுக்க முடியுமா முடியாதா? பங்காளியும் பணங்காயும் பணம் பார்த்து நடத்த வேண்டும். அப்படி இருக்கின்ற நேரத்திலே இது பணங்காட்டு நரி. சலசலப்புக்கெல்லாம் மங்கி விடுவோம். நீங்க மலைப்பதம் மகிழ்ச்சி மையாது. நீ தேரின் வாயில் அகப்பட்ட பாம்பு, பாம்பின் வாயில் அகப்பட்ட தேரை போன்று மாற்றி முடித்துக் கொண்டு ஆழமாய் கழிவு போல விழிக்கப் போகின்றார். யார் பார்க்கலாமா? நீயா? நாளா பார்த்து விடலாம். மம்மதை கொண்டா போறாய் மண்ணில் பாரடா உந்தனை இப்போ படாத்து நீர் என்று பாட்டுவேன் பாட்டுவேன் பாட்டுவேன். தாயா சுரேந்திரா உன்னை வீடு உன்னிடத்தில் உன் வலிமை தெரியாமல் உன்னிடத்தில் யுத்தத்திற்கு வந்து விட்டது. அட பாவி, அட வஞ்சகா, அட சதிகாரா. கோழிக்காதல், கொக்குக்காதல், வாத்துக்காதல். ஐயா, இது எனக்கு சொந்தமான நான் ஐயோக்கு பயிலா. நீங்கள் இருக்கின்றீரே, அதாவது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று தெரிவிப்பார்கள். ஆத்திரம் அறிவுக்கு சத்துரு. உங்கள் கண்ணை மறைத்து விட்டது. அதனாலே வேதாந்தம் ஆடுகின்ற ஆட்டம் ஆண்டவனை அடுத்து என்னை வதைப்பதானே என்ன லாபம் உனக்கு அப்பா? ஆடுகின்ற ஆட்டமெல்லாம் ஆடுகின்ற ஆட்டமெல்லாம் ஆண்டவன் மீதானப்பா. அடுத்து என்னை வதைப்பதானே என்ன லாபம் உனக்கு ஐயா? ஆடுகின்ற ஆட்டமெல்லாம்
நேர்மையில்லா பாதையில் நேர்மையில்லா பாதையில் வாழ தெரிந்த மனிதர்களை வாழ வைத்தார். அதை பற்றி புரிந்து படிக்கிறவன் போல அதை பற்றி புரிந்து படிக்கிறவன் போல அதை பலவை செய்கிறார். சீ, சீ, சீ. இந்த பரதேசத்தில் படிக்காது நீவே. இந்த பரதேசத்தில் படிக்காது நீவே. அதனால விடுவேணும், அதனால விடுவேணும். பற்றி புரிந்துகிறார். அடிமை கலசம் இங்கே கலசம் அமுத கலசம் தானே. என்னிடத்தில் இல்லை. அமுத கலசமாகப்பட்டது என் மனைவி இந்திராணி இடத்திலே இருக்கிறது. இது அடி வாங்காத முன்னே சொல்லக்கூடாதா? என்னுடைய பைத்தியக்காரன் பெண்ணே, இதை முதல்ல தெரிவித்திருந்தா உன்னை விடுவித்து அவளிடம் கேட்டிருப்பேன். என்றால் அடி அடிச்சிருக்க மாட்டேன். சரி, மறுபடியும் தான் தெரிகிறேன். இவனை திருத்து அவளை இட்டு வா. ஓடு. ஐயா கொஞ்சம் பயப்படுறே.